இன்றைய டெஸ்ட்கான ஃபர்ஸ்ட் கொஷின். முதலாம் பானிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார்? முதலாம் பானிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார்? ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் லோடி. செகண்ட் கொஷின். சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு. சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ 1528. தேர்ட் கொஷின். பாபரின் சுயசரிதை நூல். பாபரின் சுயசரிதை நூல் ஆப்ஷன் ஏ துசுக்-இ-பாபரி. ஃபோர்த் கொஷின். பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த ஆப்கானியர். பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த ஆப்கானியர் ஆப்ஷன் ஏ ஷெர்ஷா ஷூர். ஃபிஃப்த் கொஷின். சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு. சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி கிபி 1539. சிக்ஸ்த் கொஷின். கன்னௌசி போரில் ஹுமாயூனை தோற்கடித்தவர். கன்னௌசி போரில் ஹுமாயூனை தோற்கடித்தவர் ஆப்ஷன் ஏ ஷெர்ஷா ஷூர். செவன்த் கொஷின். ஹுமாயூன் டெல்லியை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு. ஹுமாயூன் டெல்லியை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு ஆப்ஷன் ஏ கிபி 1555. எய்த் கொஷின். உமாயூன் என்பதன் பொருள். உமாயூன் என்பதன் பொருள் ஆப்ஷன் பி அதிர்ஷ்டசாலி. நைன்த் கொஷின். அக்பர் தனது எத்தனையாவது வயதில் அரசரானார்? அக்பர் தனது எத்தனையாவது வயதில் அரசரானார்? ஆப்ஷன் சி 14 வயது. டென்த் கொஷின். கிபி 1556 பானிபட் போர்க்களத்தில் ஹெமுவை தோற்கடித்து கொன்றவர். கிபி 1556 பானிபட் போர்க்களத்தில் ஹெமுவை தோற்கடித்து கொன்றவர் ஆப்ஷன் ஏ பைராம் கான். 11th கொஷின். தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்து புகழ்பெற்ற ராணி சந்த் பீவியின் மீது படையெடுத்தவர். தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி சந்த் பீவியின் மீது படையெடுத்தவர் ஆப்ஷன் ஏ அக்பர். 12th கொஷின். ராணா பிரதாப் சிங்கை அக்பர் எப்போரில் தோற்கடித்தார்? ராணா பிரதாப் சிங்கை அக்பர் எப்போரில் தோற்கடித்தார்? ஆப்ஷன் டி ஹால்டிஹாட். 13. ஜிசியா வரியை நீக்கியவர். ஜிசியா வரியை நீக்கியவர் ஆப்ஷன் பி அக்பர். 14. அமிர்தசரஸ் பகுதியை அக்பர் யாருக்கு பரிசாக வழங்கினார்? அமிர்தசரஸ் பகுதியை அக்பர் யாருக்கு பரிசாக வழங்கினார்? ஆப்ஷன் டி குரு ராம்தாஸ். 15. அக்பரின் இராணுவ அமைச்சர். அக்பரின் இராணுவ அமைச்சர் ஆப்ஷன் டி ராஜா மான்சிங். 16. அக்பரின் அவையை அலங்கரித்த அறிஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? அக்பரின் அவையை அலங்கரித்த அறிஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆப்ஷன் பி நவரத்தினங்கள். 17. ஜஹாங்கீரின் ஆட்சி காலம். ஜஹாங்கீரின் ஆட்சி காலம் ஆப்ஷன் பி கிபி 1605 முதல் 1627. 18. உலகின் ஒளி என அழைக்கப்பட்டவர். உலகின் ஒளி என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் ஏ நூர்ஜஹான். 19. இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான சர் தாமஸ் ரோ யாருடைய அவைக்கு வருகை புரிந்தார்? இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான சர் தாமஸ் ரோ யாருடைய அவைக்கு வருகை புரிந்தார்? ஆப்ஷன் ஏ ஜஹாங்கீர். 20. உலகினை வெல்பவர் அல்லது உலகை படிப்பவர் என அழைக்கப்பட்டவர். உலகினை வெல்பவர் அல்லது உலகை படிப்பவர் என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் பி ஜஹாங்கீர். 21. ஷாஜகான் என்ற பட்டப்பெயருடன் அரசராக ஆட்சி பொறுப்பேற்றவர். ஷாஜகான் என்ற பட்டப்பெயருடன் அரசராக ஆட்சி பொறுப்பேற்றவர் ஆப்ஷன் பி ஹுர்ரம். 22. மராத்திய வீரர்களை கொண்ட அணிகளுக்கு பயிற்சி அளித்து முகலாயர்களுக்கு எதிராக போரிட செய்தவர். மராத்திய வீரர்களை கொண்ட அணிகளுக்கு பயிற்சி அளித்து முகலாயர்களுக்கு எதிராக போரிட செய்தவர் ஆப்ஷன் சி சாஜி பான்ஸ்லே. 23. ஆலம்கீர் அதாவது உலகை கைப்பற்றியவர் என்னும் இயற்பெயரை கொண்டவர். ஆலம்கீர் என்னும் இயற்பெயரை கொண்டவர் ஆப்ஷன் சி அவுரங்கசீப். 24. இந்துக்களின் மீது மீண்டும் ஜிசியா வரியை விதித்தவர். இந்துக்களின் மீது மீண்டும் ஜிசியா வரியை விதித்தவர் ஆப்ஷன் சி அவுரங்கசீப். 25. முகலாயர்களின் நிர்வாக முறையை சரியாக வரிசைப்படுத்துக.
முகலாயர்களின் நிர்வாக முறையை சரியாக வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ பேரரசு, சுபா, சர்க்கார், பர்ஹானா, கிராமம். 26 முதன்மையான இயற்கை ஒளி மூலம். முதன்மையான இயற்கை ஒளி மூலம் ஆப்ஷன் ஏ சூரியன். 27 இயற்கையாக ஒளியை உமிழும் உயிரினங்களில் சரியானது. இயற்கையாக ஒளியை உமிழும் உயிரினங்களில் சரியானது ஏ மின்மினி பூச்சி, பி ஜெல்லிமீன் நுண்ணுயிரிகள், சி சில ஆழ்கடல் தாவரங்கள், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 28 அதிக சூடான இரும்பு கம்பி உமிழும் ஒளி. அதிக சூடான இரும்பு கம்பி உமிழும் ஒளி ஆப்ஷன் சி சிவப்பு நிற ஒளி. 29 வாயுவிறக்க ஒளி மூலங்களுக்கு எடுத்துக்காட்டு. வாயுவிறக்க ஒளி மூலங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி சோடியம் ஆவி விளக்க. 30 ஒளி பயணிப்பது. ஒளி பயணிப்பது ஆப்ஷன் சி நேர்கோட்டில். 31 எதிரொலிக்கும் பரப்பில் எப்புள்ளியில் படுகதிர் விழுகின்ற புள்ளி. எதிரொலிக்கும் பரப்பில் எப்புள்ளியில் படுகதிர் விழுகின்ற புள்ளி ஆப்ஷன் டி படுபுள்ளி. 32 எதிரொலிப்பு கதிருக்கும் குத்துக்கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம். எதிரொலிப்பு கதிருக்கும் குத்துக்கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் ஆப்ஷன் டி எதிரொலிப்பு கோணம். 33 எதிரொலிப்பும் பரப்பு வளவளப்பாகவும் சமதளமாகவும் இருப்பின் நடைபெறுவது. எதிரொலிக்கும் பரப்பு வளவளப்பாகவும் சமதளமாகவும் இருப்பின் நடைபெறுவது ஆப்ஷன் ஏ ஒழுங்கான எதிரொலிப்பு. 34 எதிரொலிப்பிற்கு பின் ஒளிக்கதிர்கள் எத்திசையில் செல்கின்றன. எதிரொலிப்பிற்கு பின் ஒளிக்கதிர்கள் எத்திசையில் செல்கின்றன ஆப்ஷன் சி வெவ்வேறு திசையில். 35 ஒன்றுக்கொன்று இணையான கதிர்களாகவோ குவிக்கும் கதிர்களாகவோ விரிக்கும் கதிர்களாகவோ இருப்பது. ஒன்றுக்கொன்று இணையான கதிர்களாகவோ குவிக்கும் கதிர்களாகவோ விரிக்கும் கதிர்களாகவோ இருப்பது ஆப்ஷன் பி ஒளிக்கற்றை. 36 வாகனங்களின் முகப்பு விளக்கிலிருந்து வரும் ஒளிக்கதிர். வாகனங்களின் முகப்பு விளக்கிலிருந்து வரும் ஒளிக்கதிர் ஆப்ஷன் சி இணைக்கதிர்கள். 37 ஒளிக்கற்றையினை குவிக்க பயன்படுத்துவது. ஒளிக்கற்றையினை குவிக்க பயன்படுத்துவது ஆப்ஷன் ஏ லென்ஸ். 38 வெற்றிடத்தில் ஒளியின் தொலைவானது ஒரு நொடிக்கு. வெற்றிடத்தில் ஒளியின் தொலைவானது ஒரு நொடிக்கு ஆப்ஷன் பி 3,00,000 கிலோமீட்டர். 39 ஒளியை முழுவதும் தன் வழியே அனுமதிக்கும் பொருள்கள். ஒளியை முழுவதும் தன் வழியே அனுமதிக்கும் பொருள்கள் ஆப்ஷன் சி ஒளி ஊடுருவும் பொருட்கள். 40 ஒளி மூலத்திற்கு எந்த திசையில் நிழல்கள் உருவாகும். ஒளி மூலத்திற்கு எந்த திசையில் நிழல்கள் உருவாகும் ஆப்ஷன் பி எதிர் திசை. 41 பொருளின் நிறம் எதுவாக இருப்பினும் அப்பொருளின் நிழலின் நிறம் எவ்வாறு இருக்கும். பொருளின் நிறம் எதுவாக இருப்பினும் அப்பொருளின் நிழலின் நிறம் எவ்வாறு இருக்கும் ஆப்ஷன் ஏ கருமை. 42 தோன்றுகின்ற பிம்பம் இடவள மாற்றம் பெறுகின்ற ஆடி. தோன்றுகின்ற பிம்பம் இடவள மாற்றம் பெறுகின்ற ஆடி ஆப்ஷன் சி சமதள ஆடி. 43 சூரியனுக்கும் புவிக்கும் இடையே டேஸ் சுற்றி வரும் பொழுது சூரிய கிரகணம் நிகழ்கிறது. சூரியனுக்கும் புவிக்கும் இடையே எது சுற்றி வரும் பொழுது சூரிய கிரகணம் நிகழ்கிறது ஆப்ஷன் டி சந்திரன். 44 திரையில் வீழ்த்த முடியாத பிம்பங்கள். திரையில் வீழ்த்த முடியாத பிம்பங்கள் ஆப்ஷன் ஏ மாய பிம்பம். 45 ஊசித்துளை காமரா சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்படுத்தப்படுகின்ற புகைப்படம் எடுக்கும் முறையின் பெயர். ஊசித்துளை கேமரா சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்படுத்தப்படுகின்ற புகைப்பட எடுக்கும் முறையின் பெயர் ஆப்ஷன் டி சோலோகிராஃபி.